கொட்டும் மழையில் இருமுடியோடு நடந்தவங்களுக்கு இப்படியா நடக்கணும்? கண்ணிமைக்கும் நொடியில் உயிர்களை பறித்து நிற்காமல் சென்ற வாகனம். நள்ளிரவில் பாத யாத்திரையாக சென்றவர்களுக்கு நேர்ந்த பரிதாபம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து சுமார் 8 பேர் கொண்ட குழு ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக சபரிமலைக்கு பாத யாத்திரையா சென்றிருக்காங்க. இரவு வீரபாண்டியில தங்கிட்டு அதிகாலை திண்டுக்கல் குமுளி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில சீலையம்பட்டிக்கு பக்கத்துல சபரிமலை நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திண்டுக்கல் வேடசந்தூர்ல இருந்து சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்களை ஏத்திட்டு போன ஒரு தனியார் வேன் பாத யாத்திரை போயிட்டு இருந்தவங்க மேல ஒரு நொடியில மோதி இருந்திருக்கு. கொட்டும் மழையில சம்பவ இடத்திலேயே 2 ஐயப்ப பக்தர்களுடைய உயிர் பறி போயிருந்திருக்கு. ஆண்டிப்பட்டியை சேர்ந்த 55 வயதான மாரிசாமி மற்றும் 36 வயதான ராம்கின்னு 2 பேருடைய உடலையும் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. ஐயப்ப பக்தர்களை ஏற்றி சென்ற வாகனமே ஐயப்ப பக்தர்களுடைய உயிர் பலிக்கு காரணமானது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு.